டாப்பர்ஸ் அணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்துடலாம். கமெண்ட் மாஸ் கமெண்ட் பண்ணிவிடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுறேன். அண்ட் தென் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த இன்ட்ரோவும் நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே அப்படியே போயிடலாம். ஓகே வாங்க. ஸ்டார்டிங்கு பீச்சில் ஒரு பர்த்டே பார்ட்டி கிட்டத்தட்ட ஒரு நைட்டு 9 o'clock அது மாதிரி நடந்துகிட்ருக்கு. செம்மையாக என்ஜாய்மெண்ட், நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா ஒயன். அங்கே ஒயனோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே தான் அவள் பர்த்டே இருக்கும். ஸோ அவளுமே அங்கே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா சிரிச்சிட்டே இருக்கா. இப்போ கேஷுவலாக அப்படியே கடலை பார்த்துட்ருக்கா. கொஞ்சம் நேரம் அப்படியே டீப் பிரெத் எடுத்துகிட்டு. நைட்டில் கூட உன்னை பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏய் அங்கே வாடி, கிஃப்ட் கொடுத்துடலாம். இவ்வளோ சீக்கிரமா? கடைசியாக போகும்போது நான் கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. டைம் ஆகிடுச்சுடி, இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும் எல்லோரும். வா கிஃப்ட் கொடுத்துடலாம். சரிடி அப்படி சொல்லிட்டு வயனும் போகிறா. அப்போது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு பையன் கடலில் போயிட்டே இருக்கான் ரொம்ப தூரமாக. ஒயன் வா, இரு நான் வரேன். எங்கே நீ போகிற? வாடி, நீங்கள் பார்த்துட்ருங்க, நான் வரேன். என்ன நைட்டில் யாராச்சும் குளிக்க போவாங்களா, இல்லை விளையாடுறானா இவன்? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ என்ன போயிட்டே இருக்கான்? ஹலோ சார் உங்களை தான் சார் இங்கே பாருங்க. என்ன சொல்ல போயிட்டே இருக்கான். அப்படி சொல்லிட்டு அவளும் கூடவே போயிருப்பா. அலை வர ரொம்ப அதிகமாக அடிச்சுட்டே இருக்கு. அவ்வளோ தைரியமும் கிடையாது வயனுக்கு. அப்படியே அந்த பையனையே பார்த்துட்டு அப்படியே போகிறா. ஸோ அதனால அப்படியே போயிருப்பா. ஸோ இப்போ கரெக்டாக அந்த பையனோட கையை பிடிச்சிருப்பா. சார் என்ன பண்ணுறீங்க இந்த நேரத்தில்? அலை அதிகமாக இருக்கு, வாங்க. இல்லை சும்மா, நீங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம் வரீங்க, போங்க. சார் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், எனக்குமே பயமாக இருக்குது, வாங்க சார். இல்லை நான் சும்மா தான் நின்றுட்டுருக்கேன் சார். சும்மா அப்படி வந்து நில்லுங்க, வாங்க சார், எனக்கும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய ஆளை அப்படியே வந்து இழுத்துருக்கோம். ஸோ பையன் இப்போ கொஞ்சம் முன்னாடி உள்ளே போயிருப்பா. இப்போ அந்த பர்சன் பின்னாடி வந்திருப்பாங்க. ஸோ அந்த பர்சனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் அப்படியே போகிற மாதிரி இருக்குது. அம்மா ஹலோ, ஓகே வாங்க நீங்கள். ஓகேவா? ஏய் யாரடி நீ? எதுக்கு நீயும் வந்துட்டுருக்க? ஸோ அந்த பர்சனும் அப்படியே கையை பிடிச்சி கரைக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. சரி ஓகே. ஓகே. யார் நீ? யாராச்சும் தெரிஞ்சவங்க இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. சரி இரு, நான் போய் கூப்பிட்றேன். ஸோ வயன் அகைன் கை பிடிக்கிறா. ஒரு நிமிஷம், நீங்கள் சாக போனீங்களா? ஆமாம், சாக தான் போனேன். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னடி இப்போ? ஏன் எதுக்கு சார் அப்படி சொல்லிட்டு அவளுக்கு குளிர் ஆரம்பிச்சிருக்கோம். இரு, நான் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறேன். இல்லை அவங்க திட்டுவாங்க, நான் அப்படியே இங்கேருந்தே கிளம்பிடுறேன். சாகிறதுலாம் எதுக்குமே சொல்யூஷன் ஆகாது சார். இதெல்லாம் நிறைய கேட்டுட்டேன். உன் பேர் என்ன? ஒயன். உங்கள் பேர்? தயம். இதெல்லாம் நிறைய கேட்டுட்டேன் ஒயன், இதெல்லாம் வேணாம். பாரு, என் லைஃப் வேறு. நீ எதுக்கு இது மாதிரி முடிவெடுத்தானா எனக்கு தெரில. ஏன்னா இப்போ காப்பாற்றிட்டா, அதுக்கப்புறம் நான் சாக மாட்டேனா என்ன? இல்லை சாகிறதுக்கு தான் வேறு வழி இல்லையா? சார் என்னாச்சு? ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், நான் கேட்க ரெடியாக தான் இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி சொல்லும் போது அப்படி குளூரில் நடுங்குறா. ஸோ தேங்க், அது நல்லாவே தெரியுது அவள் குளூரில் நடுங்குறான்னு சொல்லிட்டு. இங்கே பாருவாயன், நான் ஓகே தான். நான் சாகலை. போதுமா? நான் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றேன், இரு. தண்ணி வர நிறையா குடிச்சிட்டியான்னு தெரில, கேராக இருக்கா என்ன? இல்லை நான் தான் சொல்கிறேன்ல சார், நீங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். கேட்குற நிலமை நீ இல்லை ஓயன், சரியா? சொல்லணும்னு எனக்கு நிறையா இருக்குது.
நான் இங்கே பாரு, ரொம்ப தேங்க்ஸ். யாருனே தெரியாது, நீ இவ்வளோ கேட்குறேன்லாம் வந்து நின்றுட்டு தேங்க்ஸ். நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறேன் இரு அப்படி சொல்லிட்டு தயம் போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் போய் சொல்லியிருப்பான், இது மாதிரி கொஞ்சம் தூரம் கடலில் வந்துட்டா அலை இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பயந்துருப்பாங்க. ஏண்டி லூஸ் ஆடி நீ ரொம்ப குளிர்தா, டே ஜர்க்கின் தாங்கடா. ஸோ ஜர்க்கின் தான் தந்திருப்பாங்க. ஸோ வயன் அப்படின்னு நின்றுட்டுருக்கா. நீங்கள் எங்கள் போங்கடி, நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். தயங்கிட்ட என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான், நீங்கள் போங்க. வீட்டுக்கு கிளம்புறேன்னா அப்படியே கிளம்புங்க. ஜான் கார் கீ கொடுத்துட்டு போ. நீ கேபில் போய்க்கிறியா? எனக்கு கார் வேணும்டா, சரியா? சரிடி என்ன அப்படி சொல்லிட்டு அவனும் கார் கீ கொடுத்துருப்பான். ஸோ தயங்க அப்படி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு இருக்கான் வாயனியே. இப்போ சொல்லு தயம், நான் கேட்க ரெடியாக தான் இருக்கேன். ஸோ தயங்க எதுவுமே சொல்லலை, லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நிறைய இருக்குது, இதெல்லாம் கேட்டால் நீ நினைக்கலாம்ல, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதுக்கெலாம் சாகணுமான்னு? எனக்கெல்லாம் பிரச்சனை தான், நான்லாம் செத்துருவேன் தான். வேணாம் விடு, எதுவும் இல்லை. நீ போ, நான் பார்த்துக்கிறேன். இல்லை தயம், நான் தனியாக விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ வா, உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். ஒயன் என்ன நிறைய சமூக சேவைலாம் செய்வ போல். எனக்கு ஒரு மாதிரி பர்சன்லாம் நான் பார்த்தது இல்லையா? நீலாம் முன்னாடியே வந்துடணும், ரைட் பர்சன் ராங் டைம் பண்ணுவாங்களே, அது மாதிரி இருக்கு. உன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட பார்க்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு ஏன் அப்படிலாம் இல்லைன்னு தோணுது. ஏன் இல்லை? இதுக்கப்புறம் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான் தயம். நீ சொல்லவே இல்லையா இன்னும் என்ன ஆச்சுன்னு? ஓகே, நீ சொன்னால் நான் கேட்டால் இதெல்லாம் ஒரு விஷயமா நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லு. என்னண்ணா வேலை இல்லை, அவ்வளோதான். என்ன பத்தியா யோசிச்சு பத்தியா? உங்களுக்குலாம் அது நார்மல் இல்லை, எனக்கு நார்மல் கிடையாது. எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இவன் தான் ஏதோ பண்ணுவான் அப்படி குடும்பத்துக்குன்னு. நானும் ஏதோ போயிட்டேன், ஏதோ கடையில் ஏதோ ரெக்கமெண்டேஷன் அது இதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறானுங்க நல்ல இடத்துல, ஒரு மயிறு கூட சட்டை பண்ண மாட்டானுங்க. இவ்வளோதான் அவன். டக்குன்னு தோணலை, ஒரு மாதிரி நீ வீட்டில் ஒரு மாதிரி பேசிட்டாங்களா, அதான் தோணிடுச்சு. உனக்கு சிப்ளிங்ஸ் இருக்காங்களா தயா? இருக்காங்க, 2 தம்பி 1 தங்கச்சி. அவங்க தான் படிச்சுட்டு இருக்காங்க. 2 பேர் ஸ்கூல், ஒருத்தன் காலேஜ். நான் தான் ஏதாவது பண்ணணுன்னு வீட்டில் நினைக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது, எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், கிடைக்குது, ஒரு 6 மாதம் கூட வச்சுருக்க மாட்டான்றானுங்க. ப்ராஜெக்ட் வரல, அது வரல, இது வரலன்னு அமுச்சு விட்டுறானுங்க. இப்படி வந்தாலும் சேல்ரி நல்லா இருக்க மாட்டேங்குது. சரி சேல்ரி இம்பார்ட்டன்ட் இல்லை, போனாலுமே ஃபேமிலியை பார்த்துக்க முடியல. ஓயன் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. அவங்க வேற என்ன திட்டினா கூட பரவாயில்ல, ஒரு மாதிரி நம்பிக்கை வைக்கிறாங்க, இவன் பார்த்துப்பான், இவன் தான் இருக்கான்னு. எனக்கு அது வேணாம், வலிக்குது, சாப்பிட கூட சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. அதான் ஒரு இடம் கிளம்பிடலான்ட்டேன், வேறு எதுவும் இல்லை. இதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம் இல்லை உனக்கு. பார்க்கவே எலைட் பசங்க அது மாதிரி கேங்காக இருக்கீங்க. ஒரு நல்ல ஹை கிளாஸ் ஃபேமிலி மாதிரி தெரியுது. இதெல்லாம் ஜோகாக இருக்கா அவன்? சே அப்படிலாம் இல்லை தயம். ஒரு ரெசியூம் அனுப்புறியா? பா நீயுமா? நிறைய பேர் சொல்லிட்டாங்கடி. நீ ஒன்றும் சரி விடு. இப்போ அனுப்புனா நாளைக்கே வேலை கிடச்சிருமா? சொல்லு,
கிடைக்காதுல்ல. அப்புறம் எதுக்கு வரவங்க போகிறவங்களாம் ரெஸ்யூம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஒரு மயம் வாங்கி தர போகிறது கிடையாது. சும்மா அது சீன் போடுற மாதிரியா நான் பெரிய ஆளுன்னு? ஓகே பாரு தயம், ரெஸ்யூம் அனுப்பு. நாளைக்கு கண்டிப்பாக உனக்கு இன்டர்வியூ கால் வரும். எவ்வளோ கேட்டோம் என் விடு, நீயும் அது பேசாத. சும்மா கொஞ்சம் நேரம் உங்கள்கிட்ட பேசும்போது நல்லா இருக்கு, அவ்வளோதான். பரவாயில்ல விடு. எனக்காக அவ்வளோ தூரம் கடல் வரையும் வந்துட்டேன். பயமா இல்லையா செத்துருவோன்னு? என்னை காப்பாற்ற வந்து நீ செத்துட்டு தானே பண்ணியிருப்ப? தெரியல, உன்னை பார்க்கும்போது ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு. என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் ஏதோ தைரியத்தில் வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா நான் தான் சாக போயிருப்போம் போல தயங்குனால அப்படி சொல்லிட்டு அவள் சிரிக்கிறாவா. ஸோ தாங்கி போ. வெளிச்சத்தில் அவள் ஃபேஸை பார்த்துருப்பான். ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கான். என்னாச்சு? இல்லை பேசிட்டே இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நான் போய்ப்பேன் வீட்டுக்கு, நீ போ, நான் பார்த்துப்பேன். இல்லை நான் வந்து உங்கள் வீட்டில் விட்டுட்டு தான் போவேன். வா ஏறு. யோ ஏன் அதெல்லாம் வேணாம் ஏன் விடு. தயம் நீ சொன்னால் கேட்க மாட்டியா? ஹேய் யாருடி நீ? ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. சரி வா. ஸோ ஏறி உட்காடுறான் காரில். ஸோ இப்போ வரைக்கும் அட்ரஸ் எதுவுமே சொல்லலை தயம். இப்போதைக்கு நான் இந்த அட்ரஸும் கேட்கல. கொஞ்சம் தூரம் போகலாம், அப்புறம் உனக்கே வீட்டுக்கு போக தோணுச்சுன்னா போகலாம். ஓகேவா? சரிடி ஓகே. அப்புறம் ரெஸ்யூம் அனுப்ப சொன்ன, நீ அனுப்பவே இல்லை. நம்பர் நோட் பண்ணிக்கிறியா? அப்படி சொல்லிட்டு அவ்வளோ நம்பர் சொல்கிறா. சென்ட் பண்ணிவிடு. ஸோ என்கிட்ட நிறைய ரெஸ்யூம் இருக்குது, ஏகப்பட்ட ரெஸ்யூம் இருக்குது. சரி சொல்லு, உனக்கு எந்த ரெஸ்யூம் எந்த ரோலுக்கு போகணுன்னு ஆசைப்படுறியோ அதை அனுப்பு. நாளைக்கு கண்டிப்பாக இன்டர்வியூ கால் வரும். ஓகே? நம்புகிறேன். நான் தெரில. இன்கேஸ் நீ வாங்கி தரலனாலும் பரவாயில்லடி, நான் உன்னை தப்பாக நினைக்க மாட்டேன். உயிரே காப்பாற்றிருக்க. இதுக்கப்புறம் சாகணும்னு முடிவு எடுப்பியா என்ன? தெரில, நான் அப்படி நினைக்கலனாலுமே வீட்டில் அம்மா அப்பா பார்க்கும்போது ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. எதுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு தண்டமான பையனை கடவுள் கொடுத்துருக்கணும்? என்னை விட பெட்டரான ஒரு பையனை கொடுத்துருக்கலாம். என்னை விட பெட்டராக ஐக்கியூ இருக்க பையன், என்னை விட எல்லாமே பெட்டராக கொடுத்துருக்கலாம். போகிறேன், ஃபஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணுறேன், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டில் ஊற்றிக்கிட்டு, ஃபோர்த் ரவுண்ட், அது மாதிரி தான் ஊற்றிக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு மாதிரி கம்யூனிகேஷன் வேறு ஆகுமா? அது வேறு ஒரு பெரிய ப்ராப்ளம், உனக்கே தெரியும்ல. சரி விட, எதையும் யோசிக்காத, எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் தயா. நீ சொல்கிறது கரெக்டு தான், இம்ப்ரூவ் பண்ணலாம் தான். யாராவது நம்பி கொடுத்தா தானே இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒன்றும் சான்ஸ் கொடுக்கலண்ணா நான் என்னடி பண்ணுறது? சரி நீ பொண்ணு, இவ்வளோ நேரம் அப்படியே ரோட்லேயோ வண்டி ஓட்டிகிட்ருப்ப, நல்லா இருக்காது. ரைட்டு லாஸ்ட், அதான் எங்கள் வீடு. இல்லை தயம், நீ கொஞ்ச நேரம் இருக்கனா இரு. இல்லை வேணாம். தயம் இந்த ரோடா? இந்த ரோடு தான். என்னாச்சு உனக்கு சடனா? இல்லை யாரோ நீ உன்னை வேற நான் கடுப்படுத்துகிறேன்னு தோணுது. இப்போ எத்தவங்க தான் கஷ்டப்படுத்துகிறேன்னா ஸ்டேஞ்சர் உன்னையும் நான் கஷ்டப்படுத்துகிற மாதிரி தோணுச்சு, அதான். இங்கே நிறுத்துரு தயம், இங்கே நிறுத்துரு, நான் போய்ப்பேன். இல்லை தயம், உன்னை எப்படியே தனியாக மறுபடியும் போய் செத்துக்கணும்னு நினைக்கிறியா? சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போ. இரு இந்த வீடு தான். ஓகேடி பாய். பாய் தயம். தயம் என்னடி? இன்னொரு டைம் அதுமாதிரி நினைக்காத. நீ தான் அவங்களோட ஹோப்பே. நீ செத்துட்டனா அவங்கள யோசிச்சுப்பாரு, அவங்க உலகமே இருட்டாயிடும். நீ உண்மையாலே அவங்களுக்கு பெஸ்ட் கிட் தான். எதையும் யோசிக்காத தயம், லைஃப்பில் தான் நல்லதாக நடக்கும். நம்ம அவசரப்படக்கூடாது.
சரியா? உனக்கு என்ன வயசு இருக்கும்? ஐம் 23. என் வயசு என்னன்னு தெரியுமா? ஒரு 25, 28. இப்போ வரைக்கும் ஸ்டாண்டர்டாக வேலை இல்லடி. மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எப்படி நிம்மதியாக தூங்குவேன்? இன்னைக்கு செத்துருக்கணும். காப்பாற்றிட்ட. எப்பவுமேவா காப்பாற்றிட்டு இருப்ப? இல்லை தயம், இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன். சரிடி, பாய். அண்ட் ஒயன், ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு சொல்கிறேன்னு தெரில. ரொம்ப தேங்க்ஸ். தயம், நீ போய் தூங்கு. எல்லாம் நல்லா தான் நடக்கும், சரியா? தேங்க்ஸ் டி, நீ போ. ஸோ ஒயன் அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கா. ஸோ தேங்கும் திரும்பி பார்க்குறான் அவன் போவாளான்னு. அவன் வீட்டுக்கு போயிட்டு கதவு சாத்துற வரைக்குமே அவன் நின்று அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கார் எடுத்து வீட்டுக்கு போயிருப்பாள். ஸோ போயிட்டு தேங்கோட ரெஸ்யூம்லாம் பார்த்துட்ருக்கா. ஸோ சில விஷயம்லாம் அவளே அப்டேட் பண்ணுறா. நல்லா தானே இருக்குது, என்ன பிரச்சனை? சரி, ஓகே. சொல்லுங்கள் மேம். நான் உங்களுக்கு ரெஸ்யூம் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு அந்த பர்சனுக்கு இன்டர்வியூ. ஓகே, நீங்களே எடுத்துருங்க. ஆன்போர்டிங் அப்போ நான் அந்த பர்சன் பார்த்துக்கிறேன். ஷுவர் மேம். இன்டர்வியூ என்னோட ரெஃபர். ஓகே மேம். நீங்களாம் ரெஃபர் பண்ணணுமா என்ன? சொன்ன இடத்துக்கு போகிறோம். இல்லை, உங்கள் லாங்குவேஜில் அப்படி சொன்னால் தானே புரியும், அதான் சொன்னேன். பாய். ஓகே மேம், பாய் மேம். ஓயன், என்னம்மா இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? இல்லைப்பா, பீச்சில் ஒரு பையனை பார்த்தேன், சாக போயிருந்தான். என்ன சொல்கிற ஓயன்? நானும் தைரியமாக அவன் கிட்ட வரைக்கும் போயிட்டேன்ப்பா, கடல் வரைக்கும். நல்லா இவ்வளோ தூரம் தண்ணி இருந்ததுப்பா. ஒயன், என்ன விளையாடுறியா நீ? பா இருப்பா. அதுக்கப்புறம் பெரிய ஆளை என்ன இருந்தாலும் இழுத்துட்டு போயிடுச்சு. அவனை பின்னாடி தள்ளிடுச்சு. அவன் தான் என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தான் கரைக்கு. ஒயன், நீ என்ன பைத்தியம்? பா இருப்பா, நான் சொல்ல ஃபுல்லாக கேளு. அப்புறம் அந்த பையன்கிட்ட பேசினேன். வேலை இல்லை, அதனால சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குப்பா. ஏன்பா அவ்வளோ கஷ்டமானதா? அப்பா உனக்கு அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் தரலம்மா. ஸோ உனக்கு இதை பற்றி பெருசாக ஐடியா இருக்காது. மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கும். அவன் தான் லைஃப்பை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணணுன்னு தெரியாமல் பயத்தில் அதுமாரி முடிவு எடுத்திருப்பான். நீ ஓகேவா? பேசுனியா அவன்கிட்ட? பேசினப்பா. ரெஸ்யூம் வாங்கியிருக்கேன், நாளைக்கு இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். ஆன்போர்டிங் அன்றைக்கி வச்சிடலாம்ப்பா. என்ன சொல்கிற நீ? அப்போ நம்ம ஆஃபீஸ்லையா? ஆமாப்பா. பையன் ஷாக்காக போகிறான். ரொம்ப ரொம்ப நல்ல பையன் மாதிரி தெரிகிறான்ப்பா. ஒயன், இங்கே உட்காரு. அப்பா கிண்டல் பண்ணாதீங்க, நான் ரொம்ப நார்மலாக தான் சொன்னேன் நல்ல பையன் மாதிரி தெரிகிறான்னு. இல்லையம்மா, என் பொண்ணுக்கு இது வரைக்கும் எந்த பையனும் நல்ல பையனாக தெரிஞ்சது கிடையாது. பையனாலே அலர்ஜி தானே. பா பையனா அலர்ஜி கிடையாதுப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன்தான் அலர்ஜி. அதான் யாருன்னே தெரியாமல் அலர்ஜி ஆகிடுவா நீ? அப்பா கல்யாணம் பற்றி பேசாதீங்கப்பா. வேறு எதை பற்றி பேசினாலும் எனக்கு ஓகே தான். அவன் நல்ல பையன்னா நல்ல பையன், அவ்வளோதான். அதை விட்டு வேறு எதுவும் கிடையாது. அமைதியாக போய் தூங்குங்க, எனக்கு தூக்கம் வருது அப்படி சொல்லிட்டு அவளும் போய் தூங்கியிருப்பா. ஸோ இங்கே தூங்கும் போதோ ஏகப்பட்ட மெசேஜ் அவளுக்கு. என்ன மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. ஐயோ, இவங்க யாருக்குமே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலையா? ஹலோ டேடி, சாரிடா. என்னடி சாரி? வீட்டுக்கு போனால் சொல்ல மாட்டியா? சரி, ஓகே. எல்லாருமே காலில் இருக்கீங்க. ஆமான்னு சொல்லிட்டு ஒருத்தராக கத்திகிட்ருக்காங்க. ஐயோ, ரொம்ப சாரி. ரொம்ப சாரி. அப்படியே போக டைம் ஆகிடுச்சு. பாய். செம்ம தூக்கமாக இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வைங்க அப்படி சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறா. ஸோ வயன் என்ன தான்
ஒரு கம்பெனிக்கு அவங்க அப்பா சிஓவாக இருந்தாலும் அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப ஹாப்பியாக அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவா. ஸோ உங்கள் அப்பா மட்டும் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்க்கு வந்தா. ஆஃபீஸில் அந்த ஆஃபீஸே ஜாலியாக தான் இருக்கும். மார்னிங் ரொம்ப லேட்டாக தயாங்க எழுந்துக்கிறான், ஃபோனை பார்க்குறான், ஏகப்பட்ட கால்ஸ் கண்டினியூ வந்திருக்கு. என்ன இத்தனை கால் வந்திருக்கு? ஹெச்ஆர்ஸ்லாம் எவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்களா? எப்பயுமே கால் மதியானம் 2 மணி 3 மணி தானே வரும். என்ன டப்பா கம்பெனிலேருந்து தான் வந்திருக்கோம், எதோ மெயில் எதாவது வந்திருக்கா அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். இன்டர்வியூ ஷெடியூல் ஆகிருக்கு, தென் காலும் வந்திருக்கு. எந்த கம்பெனிலையா? என்ன நான் ஓப்பனிங் கூட இல்லையே, நானும் பெருசாக எதுவும் மூவ் பண்ணலையே என் ரெஸ்யூமே. ஒரு வேலை ரொம்ப பழைசாக முன்னாடி மூவ் பண்ணது இப்போ ஓகே ஆயிருக்குமோ? எனக்கு ஐயோ ஃபஸ்ட்டு கால் பண்ணோம். ஹலோ மேம், சாரி, அது சார் உங்களுக்கு இன்டர்வியூ எனக்கு இருக்குது, ஸோ கொஞ்சம் கரெக்டாக வந்துடுறீங்களா டைமுக்கு? ஷோர் மேம், ஷோர். ஐயோ என்ன ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணலையே, சரி சும்மா போய் அட்டன் பண்ணும், எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. தயம் மா இன்டர்வியூ இருக்குது, போயிட்டு வரேம்மா. சரிப்பா போயிட்டு வா, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சரிம்மா அப்படி சொல்லிட்டு தேங்க வந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ ஆஃபீஸ் போகிறான், இன்டர்வியூ உட்காடுறான். ஹாய் சார், நீங்கள் செலக்டட் தான், சும்மா பேருக்கு வைக்கணும்னு வச்சது. இன்றைக்கே ஆன்போர்டிங் இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. மேம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்போர்டிங் முடிச்சுட்டு மேமை போய் பார்த்துக்கோங்க. மேமா சாரி, நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணுறேன்னு தெரியாமல் என்ன ஏதாவது பண்ணிட்டீங்களா என்ன? ஐயோ சார் அப்படி இல்லை, ஒயன் மேம் அவங்க தான் இந்த ஆஃபீஸோட சேவோ. ஒயன் ஒயன் யார்? ஓ ஒயனா? அவளா? சாரி அவங்களா? ஓகே தேங்க்யூ. ஆன்போர்டிங்க்கு நான் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரலையே? இல்லை சார், எல்லாம் சாஃப்ட் காஃபியாக இருந்தாலே ஓகே தான். ஸோ எல்லாமே முடியுது 1 ஹவரில். சார் நீங்கள் 7th ஃப்ளோரில் லாஸ்ட் ரூம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே மேம் இருப்பாங்க, கண்டிப்பாக மேமை பார்த்துட்டு போங்க சார். ஷியோர் அப்படி சொல்லிட்டு அவன் லெஃப்ட்குள்ளே போகிறான். இப்போ தான் அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. ஐயோ அது தெரியாமல் அவளை வாடி போடின்னு வேறு கூப்பிட்டுட்டோமே. அதான் கன்ஃபார்மாக சொன்னாலோ, ஐயோ பேக்கேஜ் லட்டு மாதிரி கொடுத்துருக்காளே, நல்லா இருப்படி நல்லா இருப்ப, எங்கேருந்தோ வந்த தெய்வம் நீ. என் உயிரையும் காப்பாற்றி வேலையும் கொடுத்து இப்போ உன்னை பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குது. 7th ஃப்ளோர் தானே சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாமே போகிறான். ஸோ வெளியே நின்றுட்டுருக்கான். சார் மேம் உங்களை எவ்வளோ கூப்பிட்டாங்க, வந்தது எப்படி தெரியும்? சார் மேம் கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், மேம் உங்களை பார்த்தாங்க தான் அவ்வளோ கூப்பிட்றாங்க. ஓ தேங்க்யூ. இப்போ என்ன மேம்? எக்ஸ்கியூஸ் மீ மேம். வா தயாங், இல்லை வா. தேங்க்யூ ஸோ மச் மேம். அதாவது கமான் தயாங், நீ இப்போல்லாம் கூப்பிட மாட்ட, நீ நார்மலாகவே கூப்பிடு. இல்லை அது நல்லா இருக்காதுல்ல ஓயன். அது எப்படி? ஓ சாரி, அது இப்படி ஓயன். இல்லை தயாங், ப்ராப்ளம் கிடையாது. இங்கே இருக்கவங்க மோஸ்ட்டாக என்ன ஒயன் தான் கூப்பிடுவாங்க. நீ இல்லை அதை நினச்சி எதுவும் இது மாதிரி பண்ணிக்காத. உட்கார், எதுக்கு நின்றுட்டே இருக்க? தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் ஒயன். நீ நீ என் கணக்கு கடவுள். கமான் கமான் தயா, அங்கே என்ன பேசுகிற நீ? கடவுள் அது இதுன்னு அப்போலாம் எதுவும் கிடையாது. நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இன்டர்வியூஸ்லாம் தேடியிருப்ப, எத்தனை கம்பெனி ஏறி இறங்குனியோ. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஏதோ ஒன்று நல்லதாக கிடைக்கணுன்னு அதெல்லாம் கிடைக்கல. பேக்கேஜ்லாம் ஓகே தானே? ஓ எனக்கு பல மடங்கு ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். இதெல்லாம் ட்ரீம் கம்பெனி, இதெல்லாம் எனக்கு தெரில, நான் எதுவும் இதில் அப்ளை கூட பண்ண பயப்படுவேன். ஆனால் கிடச்சிருக்கு, என்ன சொல்லணும்னு தெரில. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தயங்கோட கண்ணெல்லாம் கலங்குது, அப்படியே டியர்ஸ் வர மாதிரி இருக்குது. டக்குன்னு ஒயன் எழுந்து வந்திருப்பா.
தயம் என்ன குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் பக்கத்தில் நின்னோனையும் தயங்க டைட்டாக கட்டி பிடிச்சிருப்பான். தேங்க்யூ ஸோ மச் ஒயன், தேங்க்யூ ஸோ மச். நீ சொன்னது கரெக்ட் தான். நான் செத்துருந்தேன்னா எங்கள் அம்மா பாவம், அது என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரில. காலையில் நான் இன்டர்வியூக்கு போகிறேன்னு, அம்மா போயிட்டு வா வேலை கிடைக்கும் அப்படின்னு எப்பயுமே அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. உனக்கு புரியுதா? திட்டினா கூட வாங்கிக்கலாம், அவங்க என்னை நம்புகிறாங்க. அதனால தான் நான் சாகணும்னு முடிவு பண்ணேன். ஒருவேளை செத்துருந்தேன்னா அவங்க என்ன ஆயிருப்பாங்க, பயமாக இருக்குடி. இதான் எல்லாமே மாற்றிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். உண்மையாலே நான் சொல்லலாம் தப்பில்லை, கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாற்றினடி. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் டி. இல்லை தயம் கம்மா, எதுக்கு இப்படி அழுகுற? இங்கே பாரு. சாரி டி. இல்லை பரவாயில்ல, இல்லை ஒன்றும் நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல. இங்கே பாரு தயம், எப்பயுமே அந்த டிசிஷன் கரெக்டாக இருக்காது. எங்கள் அம்மா அப்படி தான் இறந்துட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அம்மா கோவமாக இருக்காங்க, அவங்கள ப்ரூவ் பண்ணணும்னு இப்படி பண்ணிட்டாங்க. அவங்க அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. என்னையும் அப்பாவும் யோசிச்சுருக்கணும். நான் அவன் வந்து காப்பாற்றினது எங்கள் அம்மாவே காப்பாற்றின மாதிரி நேற்று நைட்டு ஒரு கனவு வந்தது. ரொம்ப தேங்க்ஸ். எப்பயுமே அந்த கனவுல நான் எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுறேன், காப்பாற்ற மாட்டேன். என்னன்னு தெரில, நேற்று கனவுல எங்கள் அம்மாவை நான் காப்பாற்றினேன். உன்னாலையா இல்லை எதனாலன்னு எனக்கு தெரியல தயம். அப்புறம் இந்த ஜாப் ஃபுல்லாகவே உன்னோட ரோல் எல்லாமே நீ ஹார்ட் ஒர்க்னால வந்தது. இதுக்கு நீ கரெக்டாக இருப்ப. ஆல் த பெஸ்ட் தயம், நல்லா பண்ணு. சாரி, கொஞ்சம் நான் எமோஷ்னல் ஆகிட்டேன். அதான் சாரி டி. சரி வாயன் ஒரு காஃபி குடிக்கலாம். ஸோ இதை சொன்ன நீ வாயின் லைட்டாக சிரிச்சிட்டு, பயமே இல்லைல்ல உனக்கு? நீ தானே சொன்ன ஸ்டார்டிங்கு நார்மலாக பழகுன்னு. சரி ஓகே வா போகலாம். ஸோ வயனம் கூட வந்துருப்பா காஃபி குடிக்கிற இடத்துல. ஸோ எல்லோரும் வயனை பார்த்து குட் மார்னிங் மேம், குட் மார்னிங் மேம் விஷ் பண்ணிகிட்ருக்காங்க. மார்னிங் இங்கே உட்காருங்க. ஷூ அப்படி சொல்லிட்டு கையை காட்டிட்டு ஒரு தனியாக போய் உட்காந்துக்கிறா. என்னடி எல்லாரும் ஒரே மரியாதையாக கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறது, கொடுத்து தானே ஆகணும். ஆனால் என்ன, ஒரு சில பேர் தான் கொடுக்க மாட்டுறாங்க. அந்த ஒரு சில பேர்கிட்ட நீ முன்னாடியே தெளிவாக சொல்லியிருக்கணும். எப்பயும் போல இருன்னா அப்படி தான் இருப்பாங்க. நான் என்ன பண்ணுறது? ஏன் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டாடி. என்ன ஆச்சு? இல்லை இன்றைக்கி நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு எனக்கு தெரில. என்னோடய ஃபர்ஸ்ட் சேலரியில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். ஹலோ பாஸ், இன்னும் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகலை, இப்போ தான் ஜாயினிங், அதுக்குள்ளே சேலரியோடு போயிட்டிங்களா? அதெல்லாம் அப்படி தாண்டி. நீ சொல்லு, உனக்கு ஏதாச்சும் கம்மி பட்ஜெட்டில் வாங்கணும்னு தோணி நீ வாங்காமல் வச்சுருக்க, அதை பாரு கம்மி. என் சேலரி உனக்கு என்னன்னு தெரியும், அதிலே பாதியோட. ஐயோ, அதிலே பாதியாக உடச்சா பெரிய அமௌண்ட்டாக இருக்கே. பரவாயில்ல, 50,000லாம் உங்களுக்கு கம்மி தானே? ஐயோ தயா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், அமைதியார். சொல்லுவேன் ஏதாச்சும் ப்ளீஸ் எனக்காக. ப்ளீஸ் வேணாம் மட்டும் சொல்லாத. தெரியல தயம், சத்தியமாக நீங்கள் எது வாங்கி கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். சரியா? ஷியோராடி? எது வாங்கி கொடுத்தாலும் ஓகே தானே? அதெல்லாம் ஷியோர் தான், எது வாங்கி கொடுத்தாலும் ஓகே தான். சரிடி. ஆன்போர்டிங் முடிஞ்ச பிறகு ஏதோ ஒர்க் அலோகேட் பண்ணணும் அப்படி இப்படின்னாங்க. இவ்வளோ சீக்கிரமாக போட்டுருவீங்க? எனக்கு அதை பற்றி தெரியாதுப்பா, அது நீயாச்சு அவங்களாச்சு, என்ன எதுவும் தொலை பண்ணாத. சரி தயம், நான் போகிறேண்ணே, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. இன்னும் 10 மினிட்ஸில் நான் வேறு வந்துட்டேன். சரிடி நீ பாருண்ணே. சாரிடி. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பார்த்துறேண்ணே. ஆல் தி பெஸ்ட்டா. தேங்க்ஸ் டி, தேங்க்யூ ஸோ மச்.
ஸோ தேங்க அப்படின்னு நின்றுட்டு காஃபி அப்படியே பார்த்துட்டே இருக்கான். யாரடி நீ? ஒரு மாதிரி நம்பவே முடியல தெரியுமா? காப்பாற்றினேன், வேலை கொடுத்துருக்க, அதுவும் சூப்பரான பேக்கேஜில். சிஓ மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேற, ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்கிற. ரொம்ப தேங்க்ஸ் டி. ஸோ அப்படியே டேஸஸ்லாம் போகுது. தயங்கம் வேணும் அப்போப்போ கேஃப்டேரியாவில் மீட் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி தயங்க வாண்டடாலாம் போய் பேச மாட்டான். அதே மாதிரி தான் வேணும், எதிர்ச்சியாக மீட் பண்ணாங்கன்னா நல்லா பேசுவாங்க. இப்படியே தான் டேஸஸும் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி கேஃப்டேரியாவில் தயங்க வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது வயன் தான் பின்னாடி வந்து, தயங் சாரிடி ஒர்க் இருந்தனால. என்னடி? கேஃப்டேரியாவில் பார்க்கவே முடியல மேடம் இப்போல்லாம். என்ன பண்ணுறதுடா, கப்பா ஏகப்பட்ட கிளைண்ட்ஸ் வச்சுருக்காரா, ஹேண்டில் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு சிஓ கேஃப்டேரியாவுக்கு வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். ஏண்டி அடங்கவே மாட்டியா? அதை விட உள்ளவே அடைஞ்சிட்ருக்க பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு இங்கே வந்துட்டு போக கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்குது. இருக்கும்டி உனக்கு இருக்கும். அப்புறம் சார் சொல்லுங்கள், எப்படி போகுது ஒர்க்கெல்லாம்? என்னடி புளிஞ்சி எடுக்கிறானுங்க. ஓகே தான். பற்றியா என் ஆஃபீஸ் பற்றி என்கிட்டயே குறை சொல்கிற? நீ தானே சொன்ன உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படி இப்படின்னு, அதனால தான் குறை சொல்கிறேன். ஒயன் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டி. இந்த வீக் பீச் போகலாமா? அதே நைட் நான் பேசணும். பாஸ்க்கு சேலரி வருதுல்ல, எனக்கு வேறு ஏதோ வாங்கி தரேன்னு சொன்னீங்க. சரி சரி வரேன். சரி நான் கிளம்புறேன்னடா, பாய். உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? எதுக்கு? இல்லை உன்கிட்ட பேசி 2 days ஆச்சா, அதனால தான் வந்தேன். சரிடா, பாய் பாய் பாய். ஓயன் என்ன தையம்? ஒன்றும் இல்லை, பாய். லூஸு போடா. ஸோ அவளும் அங்கேருந்து கிளம்பியிருப்பா. ஸோ தாயம் வயனே பார்த்துட்ருக்கான். என்ன பார்க்க? டேய் ஃப்ரெண்டுடா, ஃப்ரெண்டாக நினைக்கிறா. நீ பாட்டு ஏதோ நினைக்காத, ரொம்ப பறக்கக்கூடாது. பறந்துன்னு வச்சுக்கோ, ரக்கை பிடிங்கி விட்ருவாங்க. தேவையில்லை. இப்போ தான் வாழ்க்கையில் நல்லா போயிட்டுருக்கு ஸ்மூத்தாக. அவளுக்கு வேறு கிஃப்ட்டு வாங்கணும்னு சொன்னோம். சரி வாங்குவோம் ஏதாச்சும். ஸோ அதே மாதிரி அவன் சொன்ன டேவும் வருது. ஸோ தேங்கும் கிஃப்ட் வச்சுட்டு பீச்சில் வெயிட் பண்ணிகிட்ருப்பான். ஸோ வயன் வந்துருப்பா. சாரி 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 தயம், ரொம்ப என்னடி ஐஸ்லாம் அவ்வளோ டயர்டாக இருக்குது. உனக்கு இருக்க முடியுமா? ஒரு 5 minutes கிளம்பிடலாமா? இல்லை இல்லை, இன்றைக்கி உன் கூட ரொம்ப நேரம் இருக்கணும்னு நினச்சி தான் வந்திருக்கேன். இல்லைடி, ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்கே. அதை விட அதை கண்டுக்காத, கார்லேயே போயிடலாமா? சரி இரு, நான் ட்ரைவ் பண்ணுறேன். சரி தான். எங்கடி போகிறோம்? அப்படியே போ, பேசிட்டே போகலாம். சரிடி. தேங்க். நீ அன்றைக்கி நம்ம போகணும்ல, ஒரு ஃப்ரிட்ஜ் மேலே காரை பேக் பண்ணிவிடு. சரி. ஸோ தேங்க போகிறான், பேக் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு, என்னடி இவ்வளோ டயர்டாக இருக்க? ஓகேவா நீ வீட்டுக்கு கிளம்புனாலும் கிளம்ப மாட்டுற? என்னவா கிஃப்ட் இன்னும் கொடுக்காமல் இருக்கீங்க? ஓ சாரி 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 சாரி. ஏதாச்சும் கெஸ் பண்ணிட்டேன் நானே. ஓப்பன் பண்ணிடி பார்க்கலாம். ஸோ போடா அப்படி சொல்லிட்டு அவளும் ஓப்பன் பண்ணுறா. ஒரு அழகான பேக். தயம் ரொம்ப அழகாக இருக்குது. இவங்க பாரு, சாரி எனக்கு இதெல்லாம் வாங்க தெரியாது, எதுவும் வாங்கியிருக்கேன். பிராண்டெல்லாம் ஓகேவான பிராண்டா? உனக்கு பிடிக்குமா? இல்லை இதை விட ரொம்ப காஸ்ட்லியான பிராண்ட் தான் வாங்குவேன்? ஓகே தானே இந்த பிராண்டு? எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஓகே தான். சரி கிஃப்ட்டு வாங்கிட்டேன், நான் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் போயிடுவேல கார் ட்ரைவ் பண்ணிட்டு. தயம் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் தயம். ஆமாடி, நீ வேறு அன்றைக்கே சொன்னல பேசணுன்னு. என்னாச்சு? ஓகேவா நீ? என்ன சொல்கிறதுன்னு தெரியல, சத்தியமாக ஓகே இல்லை தயம். என்னடி ரொம்ப ஒர்க் ப்ரெஷராக இருக்கா? உங்கள் அப்பா கிட்ட ஏதாவது பேசலாம்ல? அதெல்லாம் தயம் இப்போலாம் என்னன்னு தெரியல, உன்னை வந்து மீட் பண்ணிடணும், பார்த்துடணும், அப்படி இப்படி தோணிகிட்டே இருக்கு. இது தப்பாக ரைட்டான்னு எனக்கு தெரியல.
இது வரைக்கும் ஸ்கூல் காலேஜ் அப்படி கூட எனக்கு இது மாதிரிலாம் தோணுது இல்லையா. இப்போது உங்ககிட்ட ஏதோ ஒரு மாதிரி எனக்கு என்ன சொல்லணும்னு தெரில தயம். உனக்கே புரியும்னு நினைக்கிறேன். நான் விளையாடுறியாடி? அதெல்லாம் ஒன்றும் தோணியிருக்காது. சும்மா தேவையில்லாமல் குழப்பிக்காத. புரியுதா? இல்லை தயம், நல்லா யோசித்தேன். அப்பா கிட்ட கூட பேசினேன். அப்பா உனக்கு பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொன்னார். இப்போது உனக்கு தான் தயம் பிடிக்கணும். சாரி தயம், ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ தேங்க எதுவுமே பேசல, அமைதியாக இருக்கான். இல்லடி, நீ என் லைஃப்பில் வந்த, எல்லாமே பண்ண, என் லைஃப்பெல்லாம் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்கிற, ரொம்ப ஹாப்பி தான். ஆனால் நான் ரொம்ப சுயநலமாக எஸ் சொல்லி உன்னை அக்செப்ட் பண்ணிட்டு உன்னோட லெவல் தயம் என்ன லெவல் அப்படி இப்படின்னு பேசிகிட்ருக்க. உனக்கு எனக்கு பிடிக்குமான்னு தெரியல. இல்லடி, எனக்கு உனக்கு பிடிக்கும் தான். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை பார்க்கல. அது சரி தயம், நீ நீ கார் வீட்டுக்கு போ. டைம் ஆகிடுச்சுல அவனுக்கு. ஸோ தேங்கும் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக கார் ட்ரைவ் பண்ணியிருப்பான். ஸோ இப்போது தேங்க இறங்குறான். பார்த்து போயிடுவாள். ஓயன், ஐ லவ் யூ. தயம் தயம். ஸோ தேங்க எதுவுமே சொல்லாமல் அப்படியே போயிட்டே இருப்பான். தயம் தயம், என்னடி வீடியே வந்துட்ட? என்ன சொன்னேன்? ஓ அதுவா? தயம், ஐ லவ் யூ சொன்னேன். உனக்கு மாதிரி டப்பா மாதிரி சொல்கிற? ஏண்டி ஒரு ப்ரப்போஸ் பண்ண தெரியுதா? லவ் யூ சொல்ல தெரியாதா உனக்கு? தயம், உண்மையாவா லவ் யூ சொல்றீ? தயம், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறா. ஸோ தேங்கும் அப்படியே ரப் பண்ணிட்டே, சரி சரி ஒன்றும் இல்லை, சரிடி பாரு அழுகாத, பாரு. தேங்க்ஸ் தயம், ரொம்ப என்ன தேங்க்ஸ்லாம்? லவ் யூ சொல்லு, இல்லை வேறு ஏதாவது சொல்லு, அது என்ன தேங்க்ஸ்? தயம் என்னால் நம்ப முடியல. நம்பி தானடி ஆகணும். அதுக்கப்புறம் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுற போகிறான்னு பாரு, உன்னை எப்படிலாம் லவ் பண்ணுறேன்னு பாரு. சரியா? உன்னோட லைஃப்பில் நான் ஃபர்ஸ்ட் லவ் தானே. தயம் கொஞ்ச நேரம் அமைதியாக இருட்டு. என்ன அமைதியாக இருக்க சொல்லு. ஃபர்ஸ்ட் லவ் தான். அப்படியே பயந்து செத்துருவா போல். சீ போடா பொறுக்கி. ஸோ தயம் அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். ஓகேடா, இது ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங் தான். ஓகே முடிச்சுக்கிறேன். ஸ்டே சேஃப் ஸ்ருதி, பாய்.